இல்லை அதுதாங்க இப்போ செய்தி பஞ்சம் தலைவரிச்சு ஆடுது, அதுக்காக இன்னொருத்தர் வாழ்க்கையில் போய் விளையாடக்கூடாதுல்ல. இப்போ உங்களுக்கு செய்தி தேவை, அதை சுவாரஸ்யமாக நம்ம சொல்லணுங்கிறதுக்காக வாயில் வந்த கட்டுக்கதையெல்லாம் அவுத்து விடக்கூடாது. இப்போ ஜிவி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் நடுவில் என்ன பிரச்சனைங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம விசாரித்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் மிக நல்ல மனிதராக இருக்கார். இந்த பக்கம் சைந்தவி ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டராக இருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து தனுஷ் அதுக்குள்ளே சம்மந்தப்படுத்துகிறாங்க. அது எவ்வளோ பெரிய அநியாயங்க. நீங்கள் தனுஷ் மீது தனிப்பட்ட முறையில் பல தவறுகள் இருக்கலாம். அவர் ஏற்கனவே வந்து இது மாதிரி விஷயங்களில் தலையிட்டு ஏதோ ஒரு குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். பட் இந்த குடும்பத்துக்கும் தனுஷுக்கும் என்ன சம்மந்தம்ங்கிறத குறைந்தபட்சம் விசாரிச்சாவே தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி போகிற போக்கில் இவங்க டைவர்ஸுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ மனவேதனையாக இருக்கும். அவங்க ஒரு பெண் தானே, ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறாங்க, ரொம்ப ஒழுக்கமாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருதுன்னா அது குடும்பத்திற்குள் நடந்த ஒரு பஞ்சாயத்து. இது வெளியில் மூன்றாவது நபர் ஒருத்தர்